வருகிற 14ஆம் தேதி விசேஷமான காத்திருப்பு கூட்டம் இது. எல்லாரும் கலந்துக்கணும், சரிங்களா? யாருமே எந்த காரணமும் சொல்லாதீங்க. ஜேம்ஸ், நீ இந்நேரம் தயாரா ரெடி பண்ணி வச்சுக்க. ஒரு புதிய பொய்லாம் இல்லையா, நிஜமா சொல்றேன்யா. எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்குதுயா. என்ன ஃபங்க்ஷன்? ஐயா, மாமா கல்யாணம் ஐயா. ஆமா, கல்யாணமா? ஒரு நிமிஷம் அப்படியே இருப்பா, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஐயா, என்னையா பண்றீங்க? அப்பா 14ஆம் தேதி கூட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னா வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் ஊருக்கு போறோம்னு சொல்றா போல. நிஜமாவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, அவன சபையில் உட்காருவங்கய்யா, போய் பேசுவான், அதெல்லாம் நம்பாதீங்க நீங்க. ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு அப்பா. ஐயா, அம்மா சைடு இருந்தாங்க, அவருக்கு தெரியலையா? அவருக்கு அம்மா சைடு அப்பா சைடு எந்த சைடு எல்லாம் இல்ல. இந்த சைடு நீ 14ஆம் தேதி வந்து உட்காருல, சரியா? உட்காரு, கீழே உட்காரு. வந்துருவோம். உங்க பையனை வரா மட்டும் எங்க ஒரு கவலை இல்லாம ஜாலியா இருக்காரு. அவருக்கு நான் பார்க்க அவர் சபையில ஆரம்பிச்சு போயிட்டாரு. கந்தனை என்ன கவலை, வாட்ஸ் விழிச்சது தப்பு. நீ வேற ஐயோ, என்ன சொல்ல போறா தெரியலையே. சிவன், நீ மனசுல என்ன நினைக்கிறதுன்னு எல்லாம் வெளியில தெரியுதுன்னா, அதனால நீ எத்தனை வருஷம் ஆனாலும் எல்லா காதல் இங்கதான் இருக்க போற. அதை பத்தி கவலை இல்ல. சாமி தர சபையை திறந்து ஆராதனை பண்ணு. உங்களை போலதான் இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்க எகிப்து தேசத்துல. அவங்க மோசையை கொண்டு ஆண்டவர் விடுதலை பண்ணி கொண்டு வராரு. சரீரம் வந்துச்சு, விடுதலை ஆயிடுச்சு. ஆனா இதயமோ அதே எகிப்துலதான் இருந்தது. எல்லாவற்றையும் செய்ய நான் ஆயத்தமா இருக்கேன்னு சொல்றவங்களை விட, ஆண்டவருக்காக நான் எல்லாவற்றையும் விட ஆயத்தமா இருக்குன்னு சொல்றவங்க தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அவங்கதான் தேவ ராஜ்யத்துக்கு பிரோஜனமானவங்க. இன்னைக்கு ஆண்டவருக்காக எதையும் செய்ய துணிந்தவர்களா இருக்கீங்களா, அல்லது எதையும் விட துணிந்தவர்களா இருக்கீங்களான்றத முன்னாடி கேள்வியா இருக்கு.